வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து டெய்லரிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய பேர் நான் நினைப்பேன் வீடியோ போடும்போது நான் சொல்லி கொடுக்கறது எங்க புரிய போகுது அப்படின்னு நினைப்பேன். என்னோட மைண்ட் செட் அப்படி இருக்கும். என்னோட வீடியோவும் புரியுதுன்னு சொல்லி பாக்குற கொஞ்சம் பேரும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா என் வீடியோலாம் புரியுதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதனால அது எனக்கு உண்மையில எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் போடுற வீடியோ புரியாதோ வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்னு நினைக்கிற டைம்ல வேஸ்ட்ன்னு நினைக்க வேண்டியதுல வந்து அது ஒர்த்து தான், வேஸ்ட் இல்லைன்னு நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கும் டெய்லரிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு சாரியில பட்டு சாரியில வந்து பட்டு பாவாடையும் பிரின்சஸ் கட் பேக் ஓப்பன் பிளவுஸும் கட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து அதை பார்த்துருங்க. அதை தான் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். முந்தானையில வந்து பிளவுஸ் அவங்க கேட்டாங்க. இது வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து நம்ம கிட்ட வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்க தான் வந்து 42,000 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்க தான் வந்து சாரி வீடியோ போட்டேன்னா இதுல வந்து ஸ்டிச் பண்ண அவங்களுக்கு 2 பேபி இருக்காங்க, கேர்ள் பேபி. அவங்களுக்கு 2 சாரி நம்ம கிட்ட செலக்ட் பண்ணி 2லயும் வந்து பட்டு பாவாடையும் பிளவுஸும் தச்சு கேட்டிருக்காங்க. இதுக்கு தாவணியும் என்னையே எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க தனியா தாவணி எங்க கிடைக்கும் அப்படின்னு. நிறைய கிடைக்கும் சிஸ்டர், எங்க எல்லா கடைகள்லயுமே தாவணி இருக்கும். நீங்க கேட்டு பாருங்க, தனியா வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற கலர் கிடைக்கல அப்படின்னா ரன்னிங் மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, அதுல கூட நம்ம கட் பண்ணி வாங்கிக்கலாம். சுத்தி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கலாம். இது வந்து சாரி, இதுல பாவாடைக்கு கட் பண்ணிருக்கேன். இது வந்து முந்தானை, இதுல தான் அவங்க பிளவுஸ் கேட்டாங்க. பிளவுஸ் துணி வந்து பிளைனா இருக்கும், ஆனா முந்தானையில பிளவுஸ் கேட்டுட்டாங்க. நான் அதுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் எல்போ ஹேண்ட். அதை தான் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டிச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாவாடையை ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளவுஸுக்கு போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னு எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இடுப்பு சுற்ற வந்து 24 கொடுத்துருக்காங்க. ஆனா நான் இருக்கிற சாரியை ஃபுல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். எவ்வளவு பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரியை ஃபுல்லாவே நான் கட் பண்ணிட்டேன். பாருங்க, அப்படி சாரி துணியில நம்ம பாவாடை தைக்க போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஃபுல்லா பிளீட், நிறைய பிளீட் வைக்க போறோம். அவங்க இடுப்பு சுற்றளவு வந்து 24 தான் கொடுத்துருக்காங்க. உட்காருங்க. ஆனா நம்ம கரெக்டா 24 கொண்டு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் இதை நான் சைட்ல மடிச்சு அடிச்சுக்கிறேன், 2 சைடும். ஆரம்பமே வா. ஓகே, அந்த சைடு எண்டிங்லயும் மடிச்சு அடிச்சுக்கலாம். அவங்களோட இடுப்பு இப்போ பட்டு பாவாடைக்கு எவ்வளவு துணி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்கிட்ட நிறைய பேரு. நான் வந்து என்ன சொல்றேன்னா எனக்கு இவ்வளவு துணி தான் வேணும், அவ்வளவு துணி தான் வேணும்னு நான் என்னைக்குமே சொன்னதில்லை. இருக்கிற துணியில நான் அளவா தச்சிருவேன். அதாவது பட்டு பாவாடையை பொறுத்த வரைக்கும் அந்த நிறைய துணி இருந்தா நிறைய பிளீட் வைக்கலாம், குறைய துணி இருந்தா குறைய பிளீட் வைக்கலாம், அவ்வளவுதான். இவங்க எவ்வளவு துணி கொடுத்தாலும் அதுல நான் தச்சிருவேன். அப்படி இன்னைக்கு நிறைய துணி இருக்கு, நம்ம நிறைய பிளீட் வச்சு நெருக்க பிளீட் வச்சு தைக்க போறோம். இப்ப நான் இடுப்பு 24 சொல்லியிருக்காங்களா, இடுப்பு நாம தான் வைக்கணும். 4 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கலாம், தப்பே இல்லை. நான் வந்து 24 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாவாடை வந்து அவங்க வந்து நல்லா போட்டுக்கிற மாதிரி டைட்டா நம்ம வந்து பண்ணி அனுப்ப வேண்டாம். ஏன்னா அந்த அக்கா அனுப்பின அளவு வந்து எனக்கு புரியல. அதனால கொஞ்சம் பெருசா இருந்தாலும் ஒரு தப்பும் இல்லை, ஒன்றும் தெரியாது. இப்ப நான் ரீசெண்டா போட்டிருக்கேன் பாருங்க, ரெட் கலர் நான் போட்டிருக்கேன்ல, ஃபுல் சர்க்கிள் ரெட் கலர்லயும் பிளாக் கலர்லயும் டாப்பும் ஒரு பாவாடையும். அது வந்து அப்படிதான் பெருசா தான் தைச்சிருக்கேன். இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க பாருங்க எவ்வளவு துணி நிறைய இருக்கு நம்ம கிட்ட. அதனால நான் நிறைய பிளீட் வந்து அழகா நிறைய வைக்க போறேன். அவங்க சுத்துனா அப்படியே சுத்தும், அவ்வளவு அந்த அளவுக்கு நல்ல ஃபிளேர் இருக்கும். எனக்கு வந்து இதுல கேன் வச்சு தைக்கணும்னு தான் ஆசை. ஆனா வந்து நம்ம சுவிட்சர்லாந்துக்கு வந்து பார்சல் பண்ண போறோம். அதனால அவங்களுக்கு வெயிட் அதிகமா இருந்தா காசு, கொரியர் காசு அதிகமா வருது. அதனால நம்ம கேன் வச்சோம்னு வைங்களா, அதோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாயிடுது. அதனால கேன் நான் வைக்கல.
அவங்க வந்து அங்க கேன் வந்து தனியா கூட ஸ்கர்ட் நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள போட்டு இதை மேல போட்டுக்கலாம். நான் இதுல ஒண்ணு வச்சு அவங்களுக்கு காசை நஷ்டப்படுத்த விரும்பல. வெயிட் ஜாஸ்தி, அதனால கேன் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப நம்ம ப்ளீட் அதிகமா வைக்கிறதுனால நார்மலாவே வந்து நல்ல ஃபிளேவர் அதிகமா இருக்கும். அதனால கேன் கூட தேவையில்லாத அளவுக்கு லுக்கு சூப்பரா இருக்கும். நான் உங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா, கடவுள் புண்ணியத்துல எனக்கு நான் வைக்கும் போது கரெக்டா எனக்கு என்ன அளவு தேவையோ இடுப்பு சுற்றளவு அந்த அளவு வந்துருது. ஒரு சில டைம் கொஞ்சம் எண்ட்ல வந்து கொஞ்சம் பிரிச்சு விட்டு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கு. ஆனா மேக்சிமம் நிறைய டைம் வந்து எனக்கு எக்ஸாக்ட் அந்த இதுக்கு வந்துடும். அதனால பிரச்சனை இல்லை. ரொம்ப ஈஸி. பட்டு பாவாடை சட்டை, அந்த பிரின்சஸ் கட்டு, பேக் ஓப்பன், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது தைக்கதான் நேரம் இல்லையே தவிர தைக்கிறதெல்லாம் ஈஸி தான். இப்ப பாருங்க ப்ளீட் வச்சுட்டேன். இங்க பாருங்க 30 கரெக்டா 30 இருக்கு, போதும். இதுதான் பாவாடை. மெயின் துணியை மட்டும் நான் லைனிங் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுலயும் அதே 30 வர மாதிரி நம்ம ப்ளீட் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 எண்டிங்கையும் வந்து நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம். அப்பதான் நீட்டா இருக்கும் உங்களுக்கு. 3 மீட்டர் தான் வாங்கியிருக்கேன். அதனால ப்ளீட் வந்து இதுல கம்மியா தான் வைக்க முடியும். எடுத்து எடுத்து விட்டு வலிவிக்கிட்டே போறது எரிச்சலா வருது. ரொம்ப வச்சு மாட்டி விட்டுருக்கேன். வலிவிக்கிட்டே போனா நம்மளுக்கு சரியா இருக்குல்ல. இது வந்து ப்ளீட் நீங்க அது இருக்கிற துணிக்கு தகுந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சு வச்சு தைச்சிக்கலாம். வச்சு அந்த கிளிப்பை மாட்டணும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் போராடி அயன் பண்ணியிருக்கேன். இவ்வளவுதான் என்னால அயன் பண்ண முடிஞ்சிச்சு. இனிமேதான் வந்து நம்ம லைனிங் பார்த்தீங்களா, நல்ல நல்ல இது இருக்கா ஃபிளேர். இப்போ வந்து தனியாவும் போடணும்னாலும் போட்டுக்கலாம், இல்ல நம்ம லைனிங்கோட சேர்த்து வச்சுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து தனியா போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இது வந்து அயன் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து அயன் பண்ணிட்டேன். அதை வந்து அயன் பண்ணல, அது வந்து கிரேப்பு. அதனால நான் இதை தனியா இது போட்டுக்கிறேன். தையல் ஒரு 4 இன்ச்சோ 5 இன்ச்சோ கேப்ல தையல் போட்டுக்கிறேன். இந்த அப்படி வலிக்கிட்டே வர்றதுதான் பெரிய துன்பமா இருக்கும். பெல்ட் வைப்போம் பாத்தீங்களா, நான் வந்து பாவாடைக்கு ரோப் கொடுப்போம் இல்லையா, அந்த ஒரு மாதிரி இதுல வச்சு, அதை பேரு தான் பெல்ட் நான் சொல்லுவேன். அதுக்கு வந்து இதை தைக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த துணியை தான் கொடுக்க போறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த எண்டிங்ல நான் மடிச்சு அடிச்சுக்கிறேன். இதோட உள்பக்கம் இருக்கு பாத்தீங்களா, லைனிங் இருக்கு. இதோட பாவாடையோட இது நல்ல பக்கம், இது உள் பக்கம். உள் பக்கத்துல இந்த பெல்ட் துணி வைக்க போற நல்ல பக்கத்தை வந்து நான் வச்சு தைக்க போறேன். இதுல வச்சு சேம் அதே தையல்ல ஆல்ரெடி நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, பிளேட்டுக்கு அப்புறம் லைனிங் மேல் துணியும் ஜாயின் பண்றதுக்கு, அதே தையல்ல தைக்க போறோம். தைச்சிட்டு நீட்டா இருக்கா, துணியெல்லாம் நீட்டா இருக்கான்னு எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா மடங்கியதும் இருந்தா அது மேல தையல் விழுந்தா ஒரு வேலைக்கு 2 வேலை திரும்ப கிடந்து பிரிச்சுட்டு கிடக்கணும். அதனால இதை விட பெல்ட் துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. நான் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு, பிடிங்கல கொஞ்சம் வந்து பெல்ட் கொடுக்குற துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த இருக்கு பாத்தீங்களா. இப்போ வந்து இதை நான் மடிச்சு அடிச்சு இந்த இதுக்கு கொண்டு வர போறேன். ஏன்னா ஃபர்ஸ்டே மடிச்சு அடிச்சுதான் அடிச்சு கொண்டு வந்தோம்னா முன்ன பின்ன வரும். அதனால அதுக்கப்புறம் கூட அடிச்சுக்கலான்ட்டு நான் தான் விட்டேன். அவ்வளவுதான். இந்த அளவுக்கு அடிச்சிட்டோமா. இப்ப பாருங்க, புரிஞ்சுதா உங்களுக்கு? இது வந்து உள்பக்கம். உள்பக்கத்துலதான் நான் வந்து இந்த பெல்ட் கொடுக்குற துணியை நல்ல பக்கத்தை வச்சு தச்சிருக்கேன். இது வந்து நல்ல பக்கம். இப்போ இந்த துணியை இப்படி கொண்டு வந்து இப்படி மடக்கி நான் பெல்ட் மாதிரி தைக்க போறேன். நான் வந்து இதை நல்லா மடிச்சு அடிச்சு கொண்டு வந்து தையல் போட போறேன். உள்ள நல்லா இழுத்து விட்டு
பாவாடையை தச்சுட்டு நான் வந்து காப்பி குடிக்க போறேன், கடுங்காப்பி. அவ்வளவுதான், பெல்ட் வச்சுட்டோம். பக்கத்துல இருந்து பார்த்தா இப்படி தெரியும், சரிங்களா? உள்ளேயும் நீட்டா இருக்கு. அந்த பெல்ட் தைக்கிறது இப்படி தைச்சா உள்ளேயும் பிசு எதுவுமே இல்லை, நீட்டா இருக்கு. வெளியே இருந்து பார்த்தாலும் நீட்டா இருக்கும். இதுதான் பாவாடை பெல்ட். இதுலதான் நம்ம கை கொடுத்து சைடெல்லாம் அடிக்க போறோம். உள்பக்கம் வெளிப்பக்கம் நல்லா இருக்கா? வந்து நான் இந்த பாருங்க, இப்ப நல்ல பக்கத்தை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நம்ம உள்ள துணி இருக்குல்ல, அதை ஜாயின் பண்ண போறோம். தனித்தனியா ஜாயின் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதாவது நம்ம உள்ளே இருந்து பார்க்கும்போது மேல் துணி எது? இதுதான், பட்டு பாவாடை தான். அதுக்கப்புறம் தான் லைனிங். ஏன்னா நம்ம உள் சைடு இருக்கோம். இப்போ இதை வந்து இங்க இருந்து இந்த நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 தையல் போட்டோம்ல, இவ்வளோ கேப் போட்டு இங்க இருந்து ஜாயின் பண்ண போறோம். சரியா? அவங்களுக்கு தெரியும், பட்டு பாவாடை ஆல்ரெடி தைக்கிறவங்களுக்கு தெரியும். பட்டு பாவாடையை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைனிங்கை ஜாயின் பண்ணுவோம். தனித்தனியாக தான் ஜாயின் பண்ணுவோம். ஃபர்ஸ்டே எடுத்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த துணியை நம்ம ஜாயின் பண்ணிய துணியை உள்ள தள்ளி விட்டுட்டு லைனிங்கை ஜாயின் பண்ண போறோம். சரியா? சேம் அதே மாதிரி எவ்வளவு கேப் விட்டு நம்ம பண்ணோமோ அதே அளவுல கேப் விட்டு நம்ம இங்க இருந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது வந்து லைனிங் துணியில இப்படிதான் இருக்கும். நான் அடியை மடிச்சு அடிக்கல. உங்களுக்கு தேவைன்னா அடிச்சுக்கலாம், நம்மளுக்கு தேவைன்னா. இப்ப ரெண்டையுமே நான் வந்து தனித்தனியா ஜாயின் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். சரியா? திருப்பி எடுத்துட்டு பாவாடை ரெடி பண்ணிட்டோம். வந்து இத கோல்டன் கலர், இந்த கோல்டன்ல வந்திருக்கு. அதனால இந்த கோல்டன் கலர் ரோப்பை தான் நான் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஊக்கு வச்சு நம்ம உள்ள இது பண்ணிக்கலாம், உள்ள விட்டுக்கலாம். சக்சஸ்ஃபுல்லா நம்ம ரோப்பை வந்து எடுத்துட்டோம். வாங்க, சம்சா வச்சு முடிச்சுட்டு நான் கடுங்காப்பி குடிக்க போறேன். கடுங்காப்பி குடிச்சிட்டு வந்து தான் பிளவுஸ் தைப்பேன். சரியா? அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்ப இந்த ரோப்ல வந்து சம்சாஸ் வச்சுக்கலாம். அந்த வெட்டி வச்சிருக்கேன்ல, இந்த சம்சா வச்சுக்கலாம். சம்சா வைக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், ஈஸியான ஒண்ணுதான். ஓகே, ஒன்று சக்சஸ்ஃபுல்லா வச்சுட்டோமா சம்சா? அடுத்து எந்த கலர் வைக்கலாம்? இது வைக்கவா? மாத்தி வச்சாச்சா? பார்டரை வைக்கலாம். சம்சா வச்சிருக்கோம், நல்லா தான் இருக்கும். அடுத்து இதுக்கு வச்சுக்கலாம். தாவணியும் ப்ளூ தான், அதனால அந்த ப்ளூ கலர் பாவாடையில வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கொண்டு வந்திருக்கேன். நம்ம சைட்ல கட்டி இப்படி தொங்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. பிளவுஸ் தாவணி எல்லாம் போடும்போது லுக் நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம பிளவுஸ்க்கு போயிடலாம், பிளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைனிங் தான் எக்ஸாக்ட் அளவு கட் பண்ணி வச்சிருக்கோம். மெயின் துணி தான் இருக்கு. மெயின் துணி நல்ல பக்கத்துக்கு மேல நம்ம லைனிங்கை வச்சு ஃபர்ஸ்ட் கீழே அடிச்சுக்கலாம். நான் வந்து நூல் மாத்தவில்லை, ப்ளூ கலர் மாத்தணும். இப்போ உள் தையல் தான், அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் நூல் மாத்திட்டு வரேன். மாத்திட்டேன். இப்போ வந்து அமுக்கடி போட போறோம். லைனிங் மேல அமுக்கடி போட்டுக்கலாம். இப்போ இங்க பாருங்க, இப்படி மடக்கி
இதுக்கு மேல ஒரு தையல் போட போறோம். சுத்தி தையல் போட போறோம். லைனிங்ல சுத்தி தையல் போட போறோம். இப்போ சுத்தி தையல் போட்டோம். எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி விட்டுக்கலாம். தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. வீடியோ அப்பப்போ ஃபோனை பார்த்துக்கோங்க. அப்புறம் வேஸ்ட்டாக போச்சுன்னா நம்ம வீடியோ நான் எடிட் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்தது எல்லாம் பண்ணிக்கோங்க. ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் ஃபுல்லானா திடீர்னு ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம சுத்தி கட் பண்ணி விட்டோம். நம்மளுக்கு ஒரு கையை வந்து தச்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கை நம்ம தச்சு எடுத்துக்கலாம். பக்கத்துல லைனிங்க வச்சு ஃபர்ஸ்ட் எண்டிங்ல அடிச்சுவோம். இப்படி போட்டு இப்போ இப்படி எடுத்து இதுல ஒரு அமுக்கடி லைனிங்ல இப்போ இப்படி மாத்தி விட்டு இதுல ஒரு தையல். இப்போ சுத்தி ஒரு தையல். அப்பப்ப கையை வச்சு இப்படி இழுத்து விட்டுக்கணும். ஏன்னா துணி எதுவும் மடங்கி இருந்தா அங்க லூஸ் இருக்காது. லைனிங்க்கும் நம்ம மெயின் துணிக்கும் லூஸ் இல்லாம தைக்கணும். அதுக்காண்டிதான். இப்ப எக்ஸ்ட்ரா வெட்டி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு கையும் நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இதை வந்து அயன் பண்ணணும். ரெண்டையும் பேக்கு பின் பகுதி. இதை வந்து நம்ம கழுத்து அடிச்சு திருப்பி இப்போ வந்து இதை நான் வெட்டி விட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்போ ஸ்னாட்ச் கட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா கவனமா கட் பண்ணணும். தையல் கிட்ட போயிடக்கூடாது. ஏன்னா எனக்கே நிறைய டைம் அப்படி போயிருக்கு லைட்டா. இப்போ லைனிங் எப்படி எடுத்து அமுக்கடி லைனிங்ல தான் போடணும். அமுக்கடி இப்போ லைனிங்க உள்ள தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து இது மேல ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுத்தி தையல் போட போறோம். லைனிங்லயே சுத்தி தையல் போட போறோம். நல்லா நீட்டா பிடிச்சுக்கிட்டு துணியை நகலாம இந்த மாதிரி போடணும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி விட போறோம். இங்க இருந்து இப்போ இது வந்து வி வைக்கிற பக்கம் சரியா. அதனால இதுல ப்ளூ கலர் பிளவுஸ் துணி பிளைனா இருக்குல்ல, இதையே நான் கொடுத்துட்றேன். பட்டு கொஞ்சம் வழுக்கும். நீங்க காட்டன் கொடுங்க. மேக்சிமம் காட்டன் கொடுங்க. அதுதான் நல்லது. வழுக்காது. இது வந்து காட்டன் என்கிட்ட அந்த கலர் இல்லை. அந்த காரணத்தினால் வந்து இங்க பாருங்க இப்படி வச்சுக்கிட்டு இங்க பாருங்க தெரியுதா, உள் பக்கத்துல இந்த துணியை இப்படி வச்சு வி வைக்கிறதுக்கு எப்போதுமே இப்போ ஒரு மடக்கு இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி ஒரு தையல் போட போறோம் சரியா. வி வைக்கிறது உள் பக்கத்துல இருந்து தான் தைக்கணும். இப்போ இப்படி ஒரு மடக்கு மடக்கி விட்டுருக்குமா. இப்போ அப்படி எடுங்க. இப்படி எடுத்தோம் அப்படின்னா இது மடங்கிடுமா. இப்போ வந்து இது ஒரு நான் அடி அடிச்சு விட்டுக்கிறேன். எல்லாரும் வழுக்கும். அதுக்குதான்
வலிக்கிட்டே இருக்கும். சில்க் துணி பாத்தீங்களா, நீங்க காட்டன் லைனிங் கொடுத்துருங்க. இப்போ சட்டையோட ஹைட் என்ன, மொத்தம் 14 கேட்டிருக்காங்க. அவங்க பிளவுஸோட ஹைட்டு 14 இங்க இருக்கு, இதுதான் 14. இவ்வளவுதான் ஹைட் இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால இது எதுக்குன்னா வி வைக்கணும் இல்லையா, அதுக்காண்டி. இப்போ நான் இப்படி மடக்கி இப்போ வந்து நான் வி வைக்க போறேன். நீங்க வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க நான் ஒரு தையல் நேரா போட்டுருங்க. அதுக்கப்புறம் வி போட்டுக்கிட்டு சரி நான் அப்படியே போடுறேன். ஃபர்ஸ்ட் இப்படி போட்டோம் அப்படின்னா வழுக்காது. அதனால இப்ப தையலை குறைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வி போட்டுக்கலாம். இதுல இருந்து இது வரைக்கும் தான் போட முடியும். வி 1 2 3 4 5 5 போதுமா? நீங்க 5 வேணா போட்டுக்கோங்க, 6 வேணா போட்டுக்கோங்க, அது நம்ம விருப்பம் தான். இப்போ ஃபுல்லா நம்ம வி வச்சிட்டோம். இதை எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ வி வச்சிட்டேன். இப்போ வந்து இந்த கேப்ல நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் தையல் போட்டோம்னா இந்த கேப் மட்டும் பிரிச்சு விட்டுக்கலாம். இந்த தையலை வந்து நான் பிரிச்சு விட்டேன். இப்போ அடுத்த பேக் இதுக்கு போய்க்கலாம். அந்த இதை தச்சுக்கலாம். இதுதான் அது. ஃபர்ஸ்ட் கழுத்து அடிச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்பப்போ பார்த்துக்கோங்க, ஃபோனை வேஸ்டா போயிடக்கூடாது. இப்போ ஸ்னாட்ச் கட் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். இப்போ லைனிங்க உள்ள தள்ளி விட்டு ஒரு மேல ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ சுத்தி தையல் போட்டுக்கிடுவோம். இது வந்து நம்ம கொக்கி வைக்க போற பக்கம், அதனால தான் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன். இப்போ நம்ம இதை வந்து மடிச்சு அடிக்க போறோம். இதுல வந்து கொக்கி வச்சு தைப்போம் இல்லையா, அதுக்கு. இப்போ இது பாருங்க, இது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இது வந்து மடிச்சு நம்ம திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சும்மா சுத்தி மட்டும் தையல் போட போறோம். அதனால உள்ள வைக்கணும். கரெக்டா ரெண்டு செக் பண்ணி இந்த ரெண்டு பக்கத்தும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து தைங்க. ஏன்னா நான்லாம் முன்னாடி மறந்த வாக்குல ஒரே பக்கத்தை 2 இதையும் தைச்சு வச்சிருவேன் ஒரே மாதிரி. அதனால கவனமா வச்சு பார்த்து தைங்க. எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி விட்டுக்கிறேன். சைடுக்கும் தச்சு வச்சிருக்கேன்னா சில டைம் வந்து நம்ம ஞாபகம் மறந்து 2யும் ஒரே பக்கத்தை தச்சு வச்சிருவோம். அதுக்காண்டி தான் பார்த்து தைங்கன்னு. முன் பக்கம் நம்ம இப்போ கழுத்தடிச்சு திருப்பி அதை ஜாயின் பண்ணி அவ்வளோதான், முடிஞ்சு. ப்ளவுஸே முடிஞ்சு. நீங்க ஊசி கூட குத்தி வச்சுக்கலாம். நான் வந்து கை வச்சு பிடிச்சிக்கிறேன். நெக் அடிக்க போறோம். உள்ள இருக்கிறத வெட்டி விட்டுட்டு குட்டி குட்டியா ஸ்நாக்ஸ் கவனமா கட் பண்ணுங்க, தையலுக்கு போயிடாம. இப்போ நம்ம அமுக்கடி போட போறோம் லைனிங்ல.
இப்போ லைனிங்க உள்ள தள்ளி விட்டு சுத்தி நம்ம நெக்குக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதுல வந்து அவ்வளவுதான். இப்ப இப்படி இருக்கா, நம்ம வந்து இதை ஜாயின் பண்ண போறோம். இதையும் ஜாயின் பண்ண போறோம். அப்படி வச்சு இப்போ இப்படியே திருப்பி இங்க இருந்து அப்படியே கிராஸா ஒரு தையல் போட்டு கொண்டு வர போறோம். இந்த தையலை இங்கிட்டு இங்க பாக்க வச்சுக்கிட்டு அந்த பிசுற இப்படி அமுக்கடி போட போறோம். இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணிட்டோமா, இந்த சைடு இப்படியே தூக்கி இப்படி போட்டு இங்க இருந்து ஜாயின் பண்ண போறோம். இப்போ அமுக்கடி போட போறோம். இப்போ இதையும் பேக்கையும் நம்ம ஜாயின் பண்ண போறோம். பேக் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கையை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க, இதுலயும் அதை வந்து கொஞ்சம் அயர்ன் பண்ணிக்கிறேன். கையை வந்து அயர்ன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்க, இப்படி சென்டரை நம்ம எதுன்னு பார்த்து இப்படி மடிச்சு பார்த்து அடையாளத்துக்கு ஒரு கட் பண்ணி விட்டுப்போம். சரியா, அடையாளத்துக்கு. இப்போ பிளவுஸோட நல்ல பக்கத்துல கையோட நல்ல பக்கத்தை வச்சு சென்டர்ல இருந்து நம்ம ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சில பேர் அந்த எண்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு இதுதான், இப்படி பழகிட்டேன் நான். எனக்கு இதுதான் ஓகேவா இருக்கும். ஜாயின் பண்ணிட்டோம். கையை கரெக்டா வந்திருக்கு பாருங்க. இப்போ அடுத்த கைக்கு நம்ம ஜாயின் பண்ண போயிடலாம். சைடு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து மடிச்சு அடிக்க போறோம். 14 இன்ச்சுக்கு அடியில மடிச்சு அடிச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பின்பக்கத்துக்கும் நம்ம வந்து 14 இன்ச்சுக்கு மடிச்சு அடிச்சிருவோம். அதை வச்சு பார்த்து அடிக்கிறது தான். இப்போ நம்ம அங்கே டாட் பிடிக்க போறோம். ஷோல்டர் சென்டர் கணக்கு பண்ணி ஒரு 1/2 இன்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சுக்கு நம்ம டாட் பிடிக்கணும். இப்போ நான் வந்து கண்ணு பார்த்து இவ்வளவுதான் அப்படின்னு டாட் பிடிச்சிருவேன். ஆனா இது போட்டுக்கோங்க, 3 3.5 போதும். அப்படியே கிராஸா கொண்டு வந்து முடிக்கணும். அவ்வளவுதான். டாட் சென்டர் ஷோல்டர் சென்டர் கணக்கு பண்ணி நல்ல பக்கத்தையும் இப்படி வச்சுட்டு இந்த சைடு ஜாயின் பண்ண போறோம். ஓவர்லாக் மிஷின் வந்து என்கிட்ட இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது ஃபாரினுக்கு அனுப்பணும். ஸோ இதை ஓவர்லாக் பண்ணி நம்ம அனுப்பினோம்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதனால இன்னொரு பக்கத்து ஊரில் ஒரு கட்ட மிஷின் இருக்கு, அவங்கள்ட்ட போய் காசு கொடுத்து ஓவர்லாக் மட்டும் அடிச்சுக்கிட்டு கொண்டு போயிட்டு சாயந்தரம் கொண்டு போயிட்டு நான் அடிக்க போறேன். ஓவர்லாக் மிஷின்ங்கிறது வந்து நிறைய தைக்கிறவங்களுக்கு தேவைப்படும். நான் வந்து அந்த அளவுக்கு நிறைய தைக்கிறது இல்லை. ஏன் வேஸ்டா போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் பெருசா வாங்கல. பொதுவாக ஒரு தையல் போட்டிருக்கோம். இப்போ அவங்களோட உடம்பு அளவுக்கு நம்ம தையலை வந்து கொண்டு வரணும். சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க தச்சு அனுப்புங்க ராஜி, நான் வந்து லூஸா இருந்தா நான் வந்து இங்க தச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து எக்ஸ்ட்ராவே துணி விட்டு பெருசாக தான் தச்சிருக்கோம். 4 தையல் போட்டு நான் அனுப்ப போறேன். அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்க பிரிச்சு யூஸ் பண்ணட்டும். அப்படி அதையும் மீறி லூஸா இருக்கு அப்படின்னா
அவங்க வந்து டைட் பண்ணிக்கலாம். படி இது பாருங்க, நான் வந்து அளந்து பார்க்காம தான் கைத்தையல் போட்டேன். ஒவ்வொரு டைமும் அளந்து பார்க்காம. ஆனால் 3 தையலும் ஒன்று போல அழகாக வந்திருக்கு. இன்னொன்று என்னன்னா, இங்கே கிட்ட கொண்டு வாங்க. இன்னொன்று என்னன்னா, இதில் வந்து ஏன் நான் எந்த டிசைனுமே வைக்கல அப்படின்னா, ஆல்ரெடி இது ஜரி ஃபுல்லாக நம்ம முந்தானையில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஜரி. இதில் நம்ம ஏதாவது வச்சோம் அப்படின்னா ரொம்ப பட்டிக்காடு மாதிரி ஒரு நீட் லுக் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம்னு இருக்கும். அதனால இப்படி பிளைனா நம்ம நெக் வச்சு அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு நெக் பீஸ், ஏதாவது நெக் பீஸோ பெரிய இயரிங் போட்டாங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும், நீட்டா இருக்கும் பார்க்க. இல்லை கொஞ்சம்னு ஏதாவது வச்சோன்னு வைங்களேன், அசிங்கமா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து எந்த ஒர்க்குமே இதில் வந்து நெக்ல கொடுக்கல. இப்போ வந்து ரோப்பு, இந்த கோல்டனும் இந்த கலரும் மிக்சிங்ல ரோப் வைக்க போறேன். ரோப் வந்து நான் எப்போதுமே வந்து 1.25 மீட்டர் எடுப்பேன். ஒரு பிளவுஸ்க்கு 1.25 மீட்டர் எடுப்பேன். 1.25 மீட்டர் எடுத்துக்கிறேன். ரோப் வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் டைம் ரோப் வைக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம், உள்ள தெரியாத மாதிரி. ஆனா ரோப் இப்பதான் வாங்கிட்டு வந்துச்சு, அதனால ரோப் இப்பதான் வைக்க போறேன். இப்போ வந்து இதுல வந்து 2 பிளைனு 1 ஜரி அப்படி நான் கொடுக்க போறேன். சரி, முக்கால் 2 போதும் எதனாலும். இவங்க குட்டி பாப்பான ஹைட்டு தான். சரி 2 இன்ச்சிலே நான் வச்சிடுறேன். ரொம்ப குட்டி பாப்பானா 1.5, 2, 1.25, 1 அப்படி தான் வைக்கணும். அவங்க எவ்வளோ ஹைட்டு அதை பொறுத்து. இப்போ நான் 2 இன்ச்சிலே வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸுக்கு கையில் வந்து ப்ளூ கலரில் ஹேங்கிங் பீடு கொடுத்தோம் வைங்களேன், சூப்பராக இருக்கும். ஆனால் அக்காவுக்கு அவங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் என் இஷ்டத்துக்கு கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்குமா? அந்த கையில் இந்த நீலம் கலரில் இந்த கிறிஸ்டல் பீடு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ப்ளூ கலரில், அது கொடுத்தோம் செம்மையாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, தம்ப்நெயில் ஃபோட்டோ காண்டி கீழே எடுத்து வச்சது. அதை அப்படியே உங்ககிட்ட காமிச்சிக்கலான்னு. பிரின்சஸ் கட்ட பேக் ஓப்பன் ப்ளவுஸு, ப்ளீட்டட் பட்டு பாவாடை. இந்த பிளைன் ஒரு ப்ளூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து தாவணி போட்டால் செம்மையாக இருக்கும்.